ஹாய், வெல்கம் பேக் நித்யா நீப்பா சேனலுக்கு. இப்போது மேத்தி பன்னீர் கிரேவி பண்ணுறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீர் நல்லா வதங்கின பிறகு வெந்தயக்கீரையை போட்டுக்கோங்க. மேத்தியை போட்டு நல்லா வதக்குங்க. மேத்தி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுது போட்டுக்கோங்க. அந்த தேங்காய் விழுதில் பாதாம், முந்திரி, கசகசா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி போட்டுக்கோங்க. அடுத்ததாக தக்காளி அரைச்சி ஊற்றிக்கோங்க. எல்லாம் நல்லா கலரி விடுங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. கடைசியாக மிளகுத்தூளை போட்டுக்கோங்க. பெப்பர் தூளை போட்டுக்கொன்னு கலரி விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள், நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா இந்த மாதிரி திக்னஸ் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம மேத்தி பன்னீர் கிரேவி ரெடி. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.